ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப ஹெல்த்தியான லட்டு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சு பாத்திரத்தை வச்சாச்சு. பாத்திரம் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம ராகி மாவு ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கோம். அதை ஃபுல்லாகவே இதில் தட்டிக்கலாம். அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்ததுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு நம்ம மாவை வறுத்து எடுத்தாச்சு. இப்போ அதை நம்ம ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். ஆறட்டும். இது நமக்கு ராகி மாவு ஆறுறக்குள்ளேயும் நம்ம வேர்க்கடலை ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கோம். அது கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக மட்டும் வறுத்தா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது ஆறட்டும். இது ஆறினதுக்கப்புறம் நம்ம தொளி எடுத்துக்கலாம். ராகி மாவு நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இப்போ இது கூட ஒரு 2 கரண்டி நாட்டு சக்கரை போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு தட்டில் தட்டிக்கலாம். தட்டில் தட்டியாச்சு. கடலை தொளி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை இதுக்குள்ளே போட்டு ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம இதையும் அரைச்சாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டால் போதும். இதையும் இது கூட போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம லைட்டாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை நம்ம நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். லைட்டாக தான் தண்ணி தெளிக்கணும், ரொம்ப ஊற்றிடக்கூடாது தண்ணி. பாருங்கள், லட்டு பிடிச்சாச்சு. இந்த மாதிரி எல்லா லட்டையும் நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு ஹெல்த்தியான ராகி மாவில் செஞ்ச லட்டு ரெடி ஆகிட்டு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் ரெசிபியை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து விடலாம். ஸ்கூலுக்கும் அவங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். பாய்.